இயேசு உபவாசித்து முடித்த பின்பு பிசாசு அவரை சோதிக்கும்படி வந்தான். 3 விதத்தில் அவன் இயேசுவை சோதித்தான். அதில் 3ஆவதாக அவன் செய்த காரியம் மிகவும் ஆச்சரியமானது. பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யத்தையும் அவைகள் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசு தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், அதன் செல்வம் அனைத்தையும் முழுவதுமாய் இயேசுவிடம் கொடுக்க ஹல்லேலூயா ஒரு டீல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆஸ்திகளும் ஆட்சி அதிகாரமும் மொத்தமாக நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இயேசு உலக மேன்மை எதிர்பார்த்து வாழும் சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் இந்த சோதனையில் விழுந்திருப்பார். ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன். உலக மேன்மை ஆஸ்திகள் அவருக்கு குப்பையை போன்றது. பிசாசை கடிந்து கொண்டு வசனத்தால் விரட்டினார்.